டெல்லி கார். ஆக்சுவலி நீங்க டெல்லி கார் வாங்கணும் ஒரு கனவு கண்டா கூட காலைல எந்திரிச்சு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே, வெல்கம் பேக் டெல்லி கார்ஸ் அப்படின்னு வீடியோ வந்துரும். அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் வளர்ந்திருக்கு. டெல்லி கார் விக்கிறவங்களும் வளர்ந்திருக்காங்க. இந்த டெல்லி கார் வாங்கி ஏமாறாம இருக்கிறது எப்படி? டெல்லி கார் எப்படி வாங்குறது? வீடியோ போடுற பூரா பயலுங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு 90% ஆளுங்க பார்த்தீங்கன்னா, டெல்லி கார் விக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நம்ம டெல்லி கார் விக்கிற ஆளும் கிடையாது. இதுக்கப்புறம் விக்க போற ஆளும் கிடையாது. அதனால தாராளமா அந்த வீடியோ நீங்க நம்பி பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம இந்த மாரி டிஃபரெண்ட் கான்செப்ட்டோட எடுத்து பேசிட்டு இருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி நீங்க ஒரு டெல்லி கார் வாங்குனா யார்ட்ட போய் வாங்குவீங்க? டெல்லியில போய் வாங்குவீங்களா? இல்ல. இன்ஸ்டால இருக்கிற டெல்லி கார் விக்கிறவங்க. நான் உங்க ரமேஷ் இது டெல்லி கார் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், பாண்டிச்சேரி ஆளுகளா இருக்கட்டும், நெறைய பேர் இருக்காங்க டெல்லி கார் விக்கிறவங்க. அவங்ககிட்ட தான் வாங்க போறீங்க. சில பேர்லாம் இருப்பாங்க. நான் வந்து மத்தவங்க மாரி கிடையாது. வாங்குன காசுலேருந்து இந்த லாபம் வந்தா போதும். மக்களுக்கு நான் எல்லாரும் கார் வச்சுக்கணும். சேவையா பண்றேன்னு பேசுவாங்க. ஆரம்பத்தில அப்படி நெனச்சிருக்கலாம். இப்ப அந்த கொள்கை கோட்பாடுலாம் ஏதோ ஒரு மூலையில வச்சுட்டு, இப்ப அந்த வச்ச இடமும் தொலைச்சுட்டு, பணம் வந்தாலும் தொலைச்சுட்டு, பணம் தான் மேஜர் அப்படின்னு பண்ற ஆளுங்க நெறைய பேருங்க. தயவு செஞ்சு அதில ஏமாந்துறாதீங்க. டெல்லி கார பத்தி பேசுறத விட, டெல்லி கார் விக்கிறவங்கள பத்தி பேசுறேனே. அப்பதான் அந்த ஸ்கேம்க்குள்ள நீங்க மாட்ட மாட்டீங்க. ஓகே. நான் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இவன் என்னடா இப்ப பிசினஸ பத்தி பேசுறான். இந்த பிசினஸ்க்கும், இந்த டெல்லி காருக்கும் உங்களுக்கும் டெஃபினட்டா சம்மந்தம் இருக்கு. இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு பிசினஸ் சொல்றேன். 1 மாசத்துல ரூ. 10,00,000 சம்பாரிப்பது எப்படி? ஒரு பிசினஸ் ஒண்ணு. அந்த பிசினஸ் எப்படின்னா, ஒரு நிசான் டெரனோ ஒரு கார் எடுத்து, அந்த கார் மினிமம் நல்ல ஒரு ரேஞ்ச் சூப்பரான கார் பார்த்தீங்கன்னா, ஒரு 3,00,000 4,00,000 ஸ்டார்ட் ஆகும். நீங்க ரூ. 2,50,000 அப்படின்னு ஒரு வால் போஸ்ட் போடுங்களேன். 2016 மாடலு ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடுன காரு வெறும் 2,20,000 போஸ்டர் போடுறீங்க. உங்களுக்கு ஃபோன் பறக்கும். டெல்லி கார்ன்னு போட்டு விட்டுருங்களேன். போட்டு விட்டா அந்த ஃபோனோடயே உங்களுக்கு நெறைய ஃபோன்ஸ் வரும். உடனே அவன்ட்ட உடனே சொல்லுங்க, "சார் இது நீங்க குரூப்ல ஆட் ஆவுங்க. அந்த கார் வந்து சேல் ஆயிடுச்சு. இதோட கம்மியான பிரைஸ்ல வர கார்லாம் நாங்க குரூப்ல போடுவோம். அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அது வந்து பிரீமியமு. நீங்க ரூ. 500 குடுத்தா தான் அதுல ஜாயின் பண்ண முடியும்னு ஒரு போடுங்களேன். உங்களுக்கு வர 100 கால்ல ஒரு 50 பேர் சேருவான். ஓகேங்களா? அடுத்த நாள் திரும்ப வந்து ஸ்விஃப்ட் கார் வந்து ரூ. 1,50,000 டெல்லி காரு. நல்ல கண்டிஷன்ல கார் அப்படின்னு ஒரு போஸ்டர் போடுங்க. அதுக்கு ஒரு 200 ஒரு 1000 ஃபோன் கிட்ட வருங்க. நீங்க அத பெய்ட் பண்ணி அத புரமோட் பண்ணி விட்டுருங்க அந்த ஆட. பண்ணி விட்டு உங்களுக்கு 1000 ஃபோன் வரும். அதுல சொல்லுங்க அந்த கார் சேல் ஆயிடுச்சுங்க. இது போல வந்து நீங்க ஒரு ரூ. 500 குடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துருங்க. நெறைய கார்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு போய் எந்த கார் வேணா புடிச்சுக்கோங்கன்னு கார் வாங்க நெனைக்கிறவன், ஃபியூச்சர்ல வாங்கணும்னு நெனைக்கிறவன், ஒரு டீலர் எல்லாருமே அதுல சேருவாங்க. ஒரு 1000 பேர் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 500 கட்டி. யோசிச்சு பாருங்க. 1000 இன்டு 500 எவ்வளோ ஆச்சு? ரூ. 5,00,000 உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த குரூப்ப எப்புட்றா நம்ம ரன் பண்றதுன்னு கேட்டா, நீங்க நீங்க ஒரு ரூ. 500 குடுத்து வேற ஒரு குரூப்ல சேருங்க. அந்த குரூப்ல என்னெல்லாம் ஒண்ணு அப்டேட் போடுறாங்க, என்னென்ன கார் பத்திலாம் போடுறாங்க, அந்த கார அப்படியே காப்பி பண்ணி இதுல போடுங்க. முடிஞ்சு போச்சு. ரூ. 5,00,000 ஆச்சு. எவன் குடுக்குறான்? 1000 பேருக்கு மேல வேணா அடுத்த குரூப் ஓப்பன் பண்ணுங்க. அது ஒரு 5,00,000 10,00,000 சூப்பரா இருக்குல்ல பிசினஸு. எனக்கும் தோணுச்சு இந்த மாரிலாம் பண்ணலாமா? ஃப்ராட் வேலை இது என்ன ஸ்கேமா? இல்ல ஃப்ராடா? என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. பணம் வருதா? வரலையா? ரூ. 10,00,000 எவன் தருவான்? இதத்தான் இந்த டெல்லி கார்ன்ற குரூப்புங்க பண்றாங்க. நீங்க பாருங்க ஒரு கம்மியான ரேட்ல ஒரு கார் ரேட் போடுவாங்க. நம்ம கால் பண்ணுவோம். கால் பண்ணா அது சேல் ஆயிடுச்சுங்க. லேட்டா கால் பண்ணீங்க. இப்ப தான் முடிஞ்சுச்சு. ஜஸ்ட் நவ் அப்டின்னுவாங்க. நீங்க குரூப்ல சேர்ந்துருங்களேன். ரூ. 500 தான் குரூப். சேர்ந்தீங்கன்னா திரும்ப அமௌண்ட்ல ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். நெறைய காசு உங்களுக்கு போடுவோம். உங்களுக்கு புடிச்ச கார் வாங்கிக்கிங்கன்னு சேருவீங்க. சேர்ந்ததுக்கு போடுற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெவி ரேட்லாம் போடுவாங்க. ஏன் வாங்கலன்னு சொல்லிட்டு அவனும் உங்கள கேட்க போறதில்ல. என்ன சார் இவ்ளோ ரேட்டா போடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் பண்ணி கேட்க போறதில்ல. முடிஞ்சு போச்சு. ஒரு 1000 பேர் சேர்ந்தா ரூ. 5,00,000 அந்த ரூ. 5,00,000 வச்சு இது ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேம தான் தெளிவா பல டெல்லி கார் விக்கிறவங்க பண்றாங்க. உங்களுக்கு அத்தாட்சியோட காட்டுறேன் பாருங்க. திரும்ப காசு கேட்டா குடுக்க மாட்டாய்ங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எத்தன பேர் உங்களுக்கு ரூ. 10,00,000 ஆச்சுங்க. 10,00,000 பேர். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 பேர் சேர்ந்தாலே 10,00,000. எத்தன பேர் டெல்லி கார் வாங்கணும் ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். அப்ப எவ்வளோ அமௌண்ட் யோசிச்சு பாருங்களேன். ஓகே ஃபைன். இப்ப நம்ம டெல்லி கார் வாங்கலாமா? வேணாமா? ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்ல விரும்பல. சொன்னா நானும் பிசினஸ் மேன் தாங்க. இவரு தாங்க நம்பிக்கையான ஆள்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நானும் டெல்லி கார் தான் வச்சிருக்கேன். ஸோ அது வாங்குன நம்பிக்கையுடைய ஆள் தான். பட் இருந்தாலும் நான் அவர ரெஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு நல்லா இருக்கலாம். பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால நான் ரெஃபர் பண்ண விரும்பல. யாரையுமே நான் ரெஃபர் பண்ணல. நீங்க தெளிவா ஒரு முடிவு எடுத்து டெல்லி கார் வாங்குங்க. அந்த தெளிவா முடிவெடுக்கிற ஒரு வீடியோவா இந்த வீடியோ டெஃபினட்டா இருக்கும். அத நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்ப டெல்லி கார் எப்படி வாங்கலாம்ன்னு பார்க்கலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த கார் வந்து உதாரணத்துக்கு காட்டுறேனே, குரூப்ல வந்ததே காட்டுறேன் பாருங்களேன். இது 67,000 கிலோமீட்டர், 75,000 கிலோமீட்டர் தான் ஓடியிருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா 2011. 15 வருஷத்துக்கு 70,000 கிலோமீட்டர் எப்படி ஓடும்? சர்வீஸ் ரெக்கார்ட் கிடையாது இருக்காது. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்காது. கேரண்டி வாரண்டி கிடையாது. என்ன நம்புங்க அப்டின்னுவாங்க. எப்படி நம்புறது? நம்மளுக்கு வந்து நம்புங்க அப்டின்னு ஒரு வார்த்தைய மட்டும் நம்பாதீங்க. ஓகே பிசினஸ்ல என்ன நம்புங்க அப்டின்னு சொல்ற வார்த்தைய நம்பாதீங்க. ஏன்னா நான் அனுபவத்திலயும் சொல்றேன். நீங்க அனுபவசாலி ஆவறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைய சொல்றேன். கேட்ச் மை பாயிண்ட். ஆக்சுவலி நம்புங்கன்ற வார்த்தைய நம்பாதீங்க. ஏன்னா ஒரு 67,000 கிலோமீட்டர் தான் ஓடியிருக்கு. 16 வருஷத்துல அதுக்கு சர்வீஸ் வாரண்டி எதுவுமே கிடையாதுன்னா, தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஜஸ்ட் அத ஸ்பீடாமீட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டெல்லி கார் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு ரூ. 3,00,000 வருதுன்னா, உங்க ஊர்ல அதுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எவ்வளோன்னு யோசிங்க. இங்க ரேட்ல என்ன ரேட்டுன்னு யோசிங்க. எல்லாமே யோசிச்சு அந்த இது ரேட்டுக்கும் தமிழ்நாட்டு ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு 30,000 40,000 தான் டிஃபரெண்ட் வருதுன்னா, இங்கேயே வாங்கிடுங்க பெஸ்ட்டு. இந்த 40,000க்கு ஆசைப்பட்டுறீங்க. அங்க வாங்கினீங்கன்னா, அது என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு தெரியாது. இங்கன்னா வந்து அவன் மேக்ஸிமம் கொஞ்சம் உண்மைய பேசி தான் விப்பான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டேரக்ட் பார்ட்டிட்ட வாங்கிடுங்க. இதான் ரீசன், இதான் ரீசன் சொல்லிட்டு கரெக்டான இருக்கும். ஏன்னா ரொம்பவும் பொய் சொல்ல முடியாது. ஒரு டீலர் பொய் சொல்லலாம். "ஏய் நீ வாங்கிட்டு போய் நாளைக்கே போய் ரிப்பேர்னா கூட வந்து அவன் 1000 கஸ்டமர சமாளிச்சிருப்பான். பேசி தந்த திறமை அவனுக்கு இருக்கும். ஈஸியா உங்களுக்கு அனுப்பிடுவான். பட் டைரக்ட்டா பிசினஸ் பண்றான். ஐ மீன் டைரக்ட் பார்ட்டி வந்து ஓனர் வந்து அதிகமா பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா, அவன் வீட்ல தான் வந்து வாங்குவோம். பலருக்கு திரும்ப பிரச்சனை சந்திருக்கும்ன்றதனால முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி உண்மைய பேச தான் ட்ரை பண்ணுவான். ஸோ, அதனால நீங்க நம்பி இதுக்கு வாங்கலாம். ஓகேங்க. இல்லங்க நான் டெல்லி கார் தான் வாங்க போறேன்னா, ஓகே ஃபைன். சர்வீஸ் ரெக்கார்ட் மெயினா மேஜர் இது. ஆக்சுவலா இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டா அத நம்பாதீங்க. இத்தன கிலோமீட்டர் தான் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே கம்மியான கிலோமீட்டர் ஓடுன கார தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. 2வது என்னன்னா, அங்க மேஜர் பார்த்தீங்கன்னா, அங்க ஃபைன் அதிகமா இருந்திருக்கும். டெல்லில மேக்ஸிமம் எல்லா கார்லயுமே ஹெவி ஃபைன்ல நிக்கும். அந்த ஃபைன் செக் பண்ணாம வாங்கிடாதீங்க 2 ஆச்சு. 3வது பார்த்தீங்கன்னா, அதுல ஏதாவது சப்போஸ் உங்க ஆக்சுவல் கேஸ் அங்க இருக்குன்னா கூட, நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணா காட்டாது. நோ ஆக்ஷன் நான் ஆக்ஷன் தான் சொல்லிட்டு காட்டும். பட் வந்து அதில இருக்கும். அது கேஸ் போயிட்டு இருக்கும். ஆனா வந்து நம்மளுக்கு காட்டாது. இதான் மேஜர் இது பிரச்சனை இருக்குங்க. நான் 2 வாட்டி இதில அனுபவிச்சிருக்கேன். நான் 2 கார் வாங்கி 2 கார்லயுமே இதே பிரச்சனை தான் எனக்கு. ஓகேங்களா? இதே பிரச்சனை தான். ஆனா அந்த கார வந்து திரும்ப ஹானஸ்ட்டா அவர் வந்து அத காசு குடுத்துட்டாரு. குடுத்துட்டு இல்ல நான் எங்க மேல தான் தப்பு இருக்கு. இந்தாங்க எத்தன பேர் அந்த மாரி ஹானஸ்ட்டா குடுப்பாங்க சொல்லுங்க? அப்படியே என்ன டீல்ல விட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேளை எனக்கு ஹானஸ்ட்டா அந்த அமௌண்ட் குடுத்துட்டாங்க. குடுக்கலன்னா நான் மாட்டிட்டு இருப்பேன்ல. ஸோ இந்த அனுபவத்தில சொல்றேன். அதனால ஒரு விஷயமும் தெளிவா மூவ் பண்ணி டெல்லி கார் வாங்குங்க. அப்புறம் யார நம்பி டெல்லி கார் வாங்குறது அப்டின்னா, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி அதான் சொல்றேன்ல, நான் வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ண எனக்கு அவங்க நல்லவங்களா இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கு நல்லவங்களா இருக்கவங்க நீங்க ரெஃபர் பண்றீங்க. அது எனக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால யாருமே ரெஃபர் பண்ண விரும்பல. நீங்க வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு, ரேட் கம்மியா இருக்கு, 4 இடத்துல விசாரிச்சு ஓகே பெஸ்ட்டா இருக்குன்னா, தாராளமா எடுங்க. மத்தபடி வந்து கிலோமீட்டர் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. ஆக்சுவலி முடிஞ்ச வரைக்கும் இந்த புதுசா பிசினஸ் பண்றாங்க பாருங்களா, டெல்லி காசு. அவங்க கிட்ட வாங்குனா கொஞ்சம் ஹானஸ்ட்டா இருப்பாங்க. மத்தபடி எனக்கு எல்லாமே தெரியும். நான் டெல்லில தான் வந்து டெய்லி படுத்து எந்திரிக்கிறேன். எல்லாமே எனக்கு டெல்லி கார பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றவங்ககிட்ட மேக்ஸிமம் வாங்காதீங்க. வாங்குனீங்கன்னா, அது எப்படி இது பெரிய அனுபவசாலி. அந்த அனுபவசாலி தாங்க உங்கள வேலைய பார்த்து விட்டுருவாய்ங்க. டெஃபினட்டா அந்த அனுபவசாலி தான் உங்கள வேலைய பார்த்து விட்டுருவாய்ங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்குங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் டெல்லி காஸ் நல்ல ரேஞ்சுல இருக்குன்னா வாங்குங்க. மத்தபடி வந்து நம்ம ஊர்ல கம்மியான ரேட் கிடைச்சுச்சுன்னா பெஸ்ட்டுங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஊர் கார ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். பிளஸ் வந்து பல பெனிஃபிட் இருக்கு. மத்தபடி அங்க எடுத்து லாக் ஆகுது. இல்ல நான் பாண்டிச்சேரின்னா பிரச்சனை கிடையாது. பாண்டிச்சேரினா உங்களுக்கு தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி மாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரெண்ட் இருக்கும். இங்க நீங்க 50,000 குடுத்து தமிழ்நாட்டுல மாத்துறீங்க. பாண்டிச்சேரினா 10,000 15,000 போதும். அதுல ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு நிக்கும். பாண்டிச்சேரி ஆளா இருந்தா ஓகே ஃபைன் நல்ல விஷயம். பட் தமிழ்நாட்டுல இருந்து வாங்குற மாரி இருந்தா முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இந்த கார் வாங்குறதே பெஸ்ட். ஓகேங்களா? உங்க ஊர் சேர்ந்த வண்டி வாங்குறதே பெஸ்ட்டுங்க. டெல்லி கார்ல போய் ஏமாந்துராதீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்ல முடிஞ்ச வரைக்கும் வாங்க பாருங்க. இல்லன்னா கேரளா பக்கம் போயிருங்க. கேரளா ரோட்டு கம்மியா இருக்கும். 2வது ஹானஸ்ட்டா இருப்பாங்க. அந்த அமௌண்ட் மேல ஆசைப்படாம பிரச்சனை இதான்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து பொய் சொல்லி அந்த மைண்ட் செட்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கேரளா வண்டியும் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸிமம் அங்க போயிடுங்க. 2 இல்ல அத விட எனக்கு இன்னும் 3 ஆப்ஷன் தான் டெல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்ட்டான தெளிவான ஆள்ட்ட வாங்கிக்கோங்க. மத்தபடி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண தமிழ்நாடு ட்ரை பண்ணுங்க. கேரளா ட்ரை பண்ணுங்க. 3வது பட்சம் டெல்லிக்கு போயிடுங்க. ஓகேங்களா? அதுவும் நீங்க பாண்டிச்சேரியில இருக்க மாரி டைரக்ட்டா டெல்லி ஆப்ஷன் செலக்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். மத்தபடி தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி வாங்குனீங்கன்னா, அதுக்கு மாத்துறதுக்கே ஒரு 50,000 ஆயிடும். இது மேக்ஸிமம் சொல்ல மாட்டான். கார வாங்கி குடுத்துருவான். அதுக்கப்புறம் நீங்க பேர மாத்துனா மாத்தி என்ன பண்ணிட்டு போ! அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாய்ங்க. கார் விக்கிறவங்க. ஏன்னா அது 50,000, 60,000 பெரிய அமௌண்ட் வரும். நீங்க விக்கிற ரேஞ்ச் பொறுத்து இருக்கு. எந்த ரேஞ்ச் அமௌண்ட் கார் எடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி வேரி ஆகும். ஓகே. ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்ட்டா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஹானஸ்ட்டா வீடியோ போடுறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.